துவரம்பருப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரசம் எந்த பாத்திரத்தில் சரி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக தக்காளி ஒன்று எடுத்து இதிலேயே வந்து அப்படியே கைகளில் பிசைஞ்சு விட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக கொத்தமல்லி தழைகள். இப்போ தேவையான அளவுக்கு இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குருமிளகு, சீரகம் எல்லாம் இடிகளில் தட்டிக்கிட்டு அது கூடவே வெள்ளைப்பூண்டு கொஞ்சமாக சேர்த்தி தட்டி வச்சுக்கலாம். இப்போ வானிலையில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு தாளித்த உடனேவே கருவேப்பிலைகள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக இப்போ சீரகம், குருமிளகு, பூண்டெல்லாம் இடிச்சிருந்தோம். அதையும் இதை வானிலையில் அப்படியே வணக்கிக்கிட்டு நம்ம ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பாத்திரத்தில், அதை வந்து இந்த வானிலையில் அப்படியே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ரசப்பொடி உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் காரத்துக்கு. இப்போ இந்த குருமிளகில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் அதிலையே சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கடுகு தாளிக்கையில் ஒரு வரமிளகா ஒன்று நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதுவும் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலைகள் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. ரசம் வந்து இந்த மாதிரி பொங்கி வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து கட் பண்ணி அதனுடைய விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ரசம் கொதித்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமாக எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுப்பில் கொதிக்கலையே எலுமிச்சம்பழம் பிழியக்கூடாது. புளி சேர்த்தாததுனால எலுமிச்சம்பழம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுதான் எலுமிச்சம்பழ ரசம். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்ட உடனேவே அந்த வாசனையே அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி இது டேஸ்ட்டு வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. சாதாரணமாக நம்ம புளி ஊற்றி ரசம் செய்வோம். ஆனால் வந்து இது எலுமிச்சம்பழம் சேர்த்துறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு.